நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது அழகிய பெண்ணும் எலியரசனும் கதை. ஒரு மரத்தடியில் முனிவர் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பருந்து எலி ஒன்றை தூக்கி கொண்டு சென்றது. அந்த எலி எப்படியோ வளைந்து நெளிந்து அந்த பருந்தின் வாயிலிருந்து தப்பி கீழே விழுந்தது. கீழே வந்து கொண்டிருந்த எலி முனிவருடைய கையில் வந்து தொப்பென்று விழுந்தது. தியானம் கலைந்து கண் விழித்த முனிவர் தன் கையில் விழுந்த எலியை கூர்ந்து நோக்கினார். தன் தவ வலிமையால் ஒரு மந்திரம் கூறி அப்போதே அந்த எலியை ஒரு அழகிய பெண்ணாக மாற்றினார். தன் மனைவியிடம் கொடுத்து நன்றாக வளர்க்கும்படி கூறினார். அவ்வாறே முனிவர் மனைவி அந்த அழகிய பெண்ணை வளர்த்து பெரியவளாக்கினார். பெரியவளாகிய அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்தது. அந்த பெண்ணை உலகத்தில் பெரிய பலவான் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முனிவர் விரும்பினார். பெரிய பலவான் யார் என்று யோசித்த போது சூரியன் தான் என்று அவருக்கு தோன்றியது. உடனே அவர் தன் தவசக்தியால் சூரியனை தன் முன் வரும்படி கட்டளையிட்டார். முனிவர் சூரியனிடம், நீ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கூறினார். அதற்கு சூரியன், முனிவரே, என்னை காட்டிலும் பலவான் என்னை மறைக்கும் மேகம்தான், அவனுக்கு கட்டி கொடுப்பதுதான் சிறப்பு என்று சொல்லிவிட்டு மறைந்தார். முனிவர் மேகத்தை அழைத்தார். மேகம் வந்து, ஐயா முனிவரே, என்னை காட்டிலும் பலவான் என்னை தூள் தூளாக பறக்க செய்யும் காற்றுதான், காற்றுக்கே கல்யாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். பின்பு முனிவர் காற்றை அழைத்து தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். அதற்கு காற்று சொன்னது, என்னை மறைத்து தடுத்துவிடும் சக்தி பெற்ற மலையை காட்டிலும் நான் பலவான் அல்ல, அந்த மலைக்கே உங்கள் பெண்ணை கொடுப்பதுதான் பொருந்தும் என்று சொல்லி காற்று மறைந்து போனது. மலையரசனை அழைத்து தன் மகளை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் முனிவர். அதற்கு மலையரசன், உலகத்தில் நான் என்ன பலவானா? என்னை அறுத்தெடுக்கும் எலியே பலவான், எலியரசனுக்கே இவள் ஏற்றவள் என்று ஆலோசனை கூறிவிட்டு அகன்றான் மலையரசன். முனிவர் எலியரசனை அழைத்தார். எலியரசன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுக்கவில்லை. முனிவரே, இவள் என் வலைக்குள் வந்தால் நான் இவளை மனம் புரிந்து கொள்கிறேன் என்றான் எலியரசன். பெண் எப்படி வலைக்குள் போக முடியும்? ஆகையால் மறுபடியும் எலியாக்கி வலைக்குள் அனுப்பினார் முனிவர். பெண்ணாக மாறிய எலி மீண்டும் எலியாகவே ஆகிவிட்டது. எலியரசனும் அந்த பெண் எலியை மனம் புரிந்து கொண்டான். இன்பமாக அந்த பெண் எலியுடன் வாழ்ந்து வந்தான். இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஒருவர் தங்கள் இயல்பு நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்பதை உணரலாம்.